வா மித்ரா, வந்துட்டியா? நல்ல வேலை, நீ வருவியோ என்னன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் மட்டும் தனியாக இருக்கனே அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை வந்துட்ட மித்ரா. என்னங்க ஆண்டி இப்படி சொல்லிவிட்டீங்க? நீங்கள் சொல்லி நான் வராமல் இருப்பேனா? அதனால தான் வந்துட்டேன். ஆமாம், கிளம்பிட்டாச்சும் உட்காந்துருக்கலாம்ல, சும்மா அப்படியே உட்காந்துருக்கீங்க. நீ தானே ஐடியா சொன்னேன், நீங்கள் ஃபங்க்ஷனில் கலந்துக்காமல் இருங்க, அப்போ தான் உங்கள்கிட்ட வந்து எல்லாரும் கெஞ்சுவாங்க. குறிப்பாக அந்த சாதனை வந்து கெஞ்சுவா, நீங்கள் போகவே கூடாது அப்படின்னு நீ தானம்மா சொன்னேன். இப்போ வந்து கிளம்பலையான்னு கேட்குற? இல்லைங்க ஆண்டி, நான் தான் சொன்னேன் கிளம்பி இருக்கலாம்ல, வந்தவங்க என்ன நினைப்பாங்க, அதனால தான். நினைக்கட்டுமா, நல்லா நினைக்கட்டும். அப்போ தான் வந்தவங்க எல்லாரும் சாதனை திட்டிக்கிட்டே போவாங்க. இவெல்லாம் ஒரு மருமகளா, மாமியாருக்கு நல்ல செயலை கூட எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு எல்லாரும் அவளை திட்டுவாங்கல்ல. அதுக்காக தாம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாரும் வந்து கூப்பிட்டாலும் நான் போகவே மாட்டேம்மா. ஆமாங்காண்டி, உங்ககிட்ட கேட்காம எல்லாத்தையும் செய்கிறாங்கல்ல, நீங்கள் அப்படி தான் பண்ணணும், பிடிவாதம் பண்ணணும். யாரும் வந்து கூப்பிட்டாலும் போகக்கூடாது. குறிப்பாக அந்த சாதனை வேணால் வந்து உங்ககிட்ட கெஞ்சி அழுது மன்றாடினா வேணால் கொஞ்சம் இறக்க வந்துச்சுன்னா போங்க, இல்லைன்னா அதுவும் போகாதீங்க. அப்போ தான் எல்லோரும் முன்னாடியும் அவள் அசிங்கப்படுவாள். ஆமாம் மித்ரா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். போகவே கூடாது. நான் பாட்டுக்கு எல்லாரும் கெஞ்சிராகன்னு போயிடுவேன். குறிப்பாக அந்த சாதனை வந்து என்கிட்ட கெஞ்சி அழுது புலம்பணும். அப்போ தான் எனக்கு மனசு ஆறும். அப்போ தானே எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்கள்ல. அவள் அசிங்கப்பட்டு கூனி குறுகி நிற்கணும். அதான் எனக்கு வேணும். என்னை கேட்காம இந்த வீட்டில் எதுவுமே நடக்காது. இப்போ பார்த்தா இனி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவள் தானே. அவள் அசிங்கப்பட்டுனா அதுவே போதும் மித்ரா. நல்ல ஐடியா சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நான் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனை நடத்த மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து என்னை கூப்பிடுவாங்க. அதனால் இன்னைக்கு அவள் அவமானப்பட போகிறது உறுதி. ஆமாம் ஆண்டி, அதுக்கு தானே இந்த மாதிரி பிளானை சொன்னேன். கண்டிப்பாக பாருங்கள், இது ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகி நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். அதை பார்க்குறதுக்கு தானே நானும் வந்திருக்கேன். இல்லைன்னா இங்கே நான் வருவேனா சொல்லுங்கள்? ஆமாம் மித்ரா, இன்றைக்கி நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்க போகுது. அதனால் நம்ம கண்குளிர இருந்து பார்க்கணும். நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கே வராமல் இருந்துருவியோ அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை வந்துட்டம்மா. என் வாழ்க்கையை கெடுத்தவளை, என்னோட கார்த்தியை என்கிட்ட இருந்து பிரித்தவளை அவமானப்படுறதை நான் பார்க்க வரமாட்டேன் ஆண்டி. அதனால தான் நீங்கள் சொன்ன உடனே வந்துட்டேன். ரொம்ப நல்ல வேலை பண்ணம்மா. நீ வரலினாலும் நான் பாட்டுக்கு அவங்க கூப்பிட்டோன்னே போயிருப்பேன். நீ வந்து சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது, அவங்க கெஞ்சினாலுமே போகக்கூடாது. அப்போ தான் நம்மளோட அருமை அவங்களுக்கு தெரியும். என்னை கேட்காம எல்லாம் பண்ணாங்கல்ல, நான் யாருன்னு எல்லாருக்கும் காட்டுறேன். குறிப்பாக என் மாமியார் அவங்களுக்கு காட்டுறேன். அவங்க தான் சாதனைக்கு எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் என்னை கேட்காம எல்லா முடிவும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி தெரியும் நான் யாருன்னு. நான் இல்லாமல் இந்த வீட்டில் ஒன்றுமே நடக்காதுன்னு இன்றைக்கி எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. ஆமாங்காண்டி, உங்களுக்கு இந்த வீட்டில் மரியாதையே இல்லை. அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அதனால தான்டி நீங்கள் நல்லா இருக்கணும். நான் இந்த வீட்டுக்கு வரலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணுறேன். தெரியும் மித்ரா, உன் நல்ல குணத்தை பற்றி எனக்கு தெரியாதா? எனக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். இந்த பாட்டி என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு வந்திருக்கேல்ல, அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் நான் உனக்கு எவ்வளோ முக்கியம். சரிங்க ஆண்டி, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது. சாப்பாடு இருக்குல்ல, அதெல்லாம் தட்டப்படலாம் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நான் சாப்பிட்டதே வந்து தெம்பாக உட்காந்துருக்கேன். இவங்களுக்காண்டி ஃபீல் பண்ணிக்கிட்டு சாப்பிடாமலாம் இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அதெல்லாம் ஒரு கட்டு கட்டிட்டேன். நீனு போய் வேகமாக சாப்பிட்டு வந்துடு, நம்ம இங்கேயே இருப்போம். அப்போ தானே எல்லாரும் கெஞ்சிறத கண்குள்ளூர ரசித்து பார்க்க முடியும். பசி மயக்கத்தில் இருந்தால் ஒன்றும் தெரியாது. ஓடு ஓடு, வேகமாக சாப்பிட்டு வா. இன்னைக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் தான் நமக்கு. இந்த பாட்டி என்னை எப்படி வேலை வாங்கி விரட்டி விட்டுச்சு. இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படும். பாட்டி, அவ பேத்தி, பேரன், பத்தா குறைக்கு அந்த ஸ்வேதா, என் தம்பி வாழ்க்கை கெடுத்தால எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக அசிங்கப்படுங்க. இந்த ஆண்டி தான் நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறாங்களே, அது நமக்கு வசதியாக போச்சு. ஆண்டியை வச்சு நம்ம நினச்சதை சாதிக்க வேண்டியதான். அவங்க அசிங்கப்படுறத என் கண் குளிர பார்க்கணும். அதுவும் அந்த சாதனை கண்ணீர் விட்டு அழுகணும். 2.5 மாதமாக இருக்கும்போது அழுகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவள் அழுகிறத நான் ரசித்து பார்க்கணும். ஆண்டி மட்டும் கரெக்டாக பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னா போதும். அவங்க வந்து கெஞ்சும் போது இவங்க மட்டும் திமிராக இருந்துட்டாங்கன்னா போதும். அசிங்கப்பட்டு கூனி குறுகி நின்றுவா. அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இன்னைக்கு கேக்கு விட்டு கொண்டாடணும். எங்க இந்த ஸ்வேதாவே ஆளை காணும். வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னா போதும், காலில் சக்கரத்தை கட்டிட்டு பம்பரமா திரிவா. இந்த புருஷன் இருக்கானே, அவனை கண்டுக்குவோமா? டீ குடிச்சானா, சாப்பிட்டானான்னு ஒரு வார்த்தை கேட்கணுமே. ஆளை காணுமே. வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவளுக்கு கச்சேரி. என்ன சட்டை போடுறதுன்னு கூட தெரியல. அதையாச்சும் எடுத்து கொடுத்துட்டு போறாளா? அதுவும் எடுத்து கொடுக்கறது இல்ல. ராகுல், என்ன நீங்க என்ன கிளம்பலையா? பனியனோட நின்னுக்கிட்டு
வாடி, வந்துட்டியா? உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு சட்டை எடுத்து வச்சுட்டு போனியாடி, எந்த சட்டை போடுறதுன்னு கூட தெரியல. என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற. என்னதாண்டி நினச்சிக்கிட்டு இருக்க? ஏதாச்சும் ஒரு சட்டை எடுத்தா நான் போட்டுக்கிறதுக்கு. ராகுல், நீங்க இன்னும் சின்ன குழந்தையா? உங்களுக்கு சட்டை கூட எடுத்து வந்து போடணுமா? இந்த ஸ்கூல் பிள்ளைங்களா இந்த சட்டையை போட்டுட்டு போன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு? எதையாச்சும் பிடிச்சதை எடுத்து போட வேண்டியதானே? அடியே, பிடிச்சதை எடுத்து போட தெரியாமதே இருக்க மாடி. அப்புறம் எதுக்கு தாண்டி நான் கல்யாணம் பண்ணி? பொண்டாட்டி நீ எதுக்குடி? வீட்டில் போய் பாரு, புருஷனுக்கு என்ன சட்டை போடணும்னு பார்த்து பார்த்து எடுத்து கொடுக்குறாங்க. நீ என்னடானா பிடிச்சதை போட்டுக்கோன்னு சொல்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீ தான் எடுத்து தரணும். ஆனா ராகுல், நீங்க வர வர ரொம்ப அலட்சாட்டியம் பண்றீங்க பாருங்களே. ஆமாம், நீ வேற சேரீ கட்டலையா? இந்த சேரீ சிம்பிளாக இருக்கு, நல்லா இல்லை போ. இந்த வெயிலுக்கு இதானப்பா நல்லா இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம 2 பேருக்கும் மேட்சாக வர மாதிரி ஏதாச்சும் ட்ரெஸ் இருந்தால் எனக்கு எடுத்து கொடுத்துட்டு அதையே நீனும் கட்டிக்க. என்னால முடியாது. எத்தனை தடவை நான் சேலை எடுத்து மாட்டுறது? நானும் கட்ட முடியாது. எனக்கும் ஒழுங்காவும் கட்ட தெரியாது. இதுவே போதும். ராகுல், இப்ப இருக்கு நீங்க பக்கத்துல வந்தீங்க. உங்களுக்கு ஷர்ட் தானே, நான் எடுத்து தரேன். என்ன சொல்லு குட்டி, நீ தான் இப்போ சொன்ன எனக்கு சேலை ஒழுங்காக கட்ட தெரியாது, மாற்றி கட்ட அலுப்பா இருக்கு அப்படின்னு. உனக்கு எதுக்கு சிரமம்? அதான். அதுக்கு இல்லை சொல்லு குட்டி, நீ தான் ரொம்ப கஷ்டப்படுற போல. அதான் நான் ஹெல்ப் பண்ணலான்னு. ஹெல்ப்பா? ஒண்ணு வேணாம். வெளியில ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு ரொமான்ஸ் கேக்குதா? ஏண்டி, இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் அண்ணனுக்கும் அன்னைக்கும் ஃபங்க்ஷன் நடக்குது. நாளைக்கு நமக்கும் நடக்கணும்ல, கூடிய சீக்கிரத்தில் நடக்கணும்ல. அதுக்கு நீ இப்படி பண்ணியேன்னா எப்படி நடக்கும்? போங்க ராகுல், அது நடக்கும்போது நடக்கும். அதை பத்தி நீங்க எப்ப பேசுறீங்க? என்னடி மூஞ்சிய திருப்பிக்கிட்டு இருக்க? நடக்கும்போது நடக்கும்னா எப்படி நடக்கும்? நீ தான் எதுக்கும் ஒத்தே வர மாட்டேங்கிற. அப்புறம் எப்படி தான் நடக்கும்? நானும் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறது? ராகுல், வெளியில ஆளுங்களாம் இருக்காங்க. நீங்க பேசுறதே சரியில்லை. யாராச்சும் திடீர்னு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். வந்தா வந்துட்டு போட்டோம். என் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசுனேன். நம்ம ரூம்குள்ள யாரும் அப்படி வரப்போறா? யாரும் வரமாட்டாங்க. வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பொண்டாட்டி, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை யாரும் கேட்க முடியாது. அப்ப உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம்ங்கிறதே இல்லை. எதுக்குடி பயப்படணும்? என் பொண்டாட்டி பக்கத்தில் நிற்கிறதுக்கு யாரு என்ன சொல்லுவா? யாராவது சொல்லிட முடியுமா? சொல்லதே விட்டுருவேனா? அதெல்லாம் சரிதான். நீங்க இப்படி பக்கத்துல வந்து நின்னா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு, உனக்கு ஒரு மாதிரி இருந்தா? ராகுல், பேசாம தள்ளி போயிருங்க. அதான் 2 பேருக்கும் நல்லது. நானும் நம்ம நல்லதுக்கு தான் செல்லக்குட்டி சொல்றேன். நம்ம மட்டும் தனியா இருந்து என்ன பண்றது? நமக்குன்னு குழந்தை வேணும்ல. ராகுல், எனக்கு பயமா இருக்கு. பயந்தின்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுடி. போங்க ராகுல், நீங்க கிளம்பி வாங்க. நான் வெளியில இருக்கேன். இதுக்கு மேல இருந்தா சரிப்பட்டு வராது. எஸ்கேப் ஆகி போயிட்டாளா? மாட்டு வடி, என்கிட்ட மாட்டாமல போயிடுவேன். பக்கத்துலனால ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றான். கொஞ்ச நேரம் நிக்கிறாளா, அதுக்குள்ள ஓடிட்டா. நைட்டு மேடம் இங்கே தானே வருவீங்க, தனியாக தானே இருப்பீங்க, அப்போ எங்கே ஓடுறீங்கன்னு நான் பார்க்குறேன். மச்சான், என்னடா ஏதோ கோவமா இருக்க மாதிரி இருக்கு? பின்ன என்னடா, உன்னை எப்போ வர சொன்னேன்? நேற்றே வாடான்னு சொன்னேன். 1000 தடவை ஃபோன் பண்ணி சொல்கிறேன் வாடா வாடான்னு. இப்போ காலையில் எந்திரிச்சு வர 3வது மனுஷங்க மாதிரி. இல்லை மச்சான், கொஞ்சம் வேலை, அதை முடிச்சுட்டு ரூமுக்கு போய் அப்படியே அசதியாக படுத்துட்டேன்டா. நைட்டு வந்து நான் என்னடா பண்ண போகிறேன்? ஆமாம், சாக்கு எங்களை விட வேலை தானே முக்கியமாக போச்சு. இல்லை மச்சான், அப்பெல்லாம் இல்லைடா. நீ வாட்டுக்கு சும்மா ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்காத. தங்கச்சி எங்கடா? அவள் இப்போ தான் கிளம்பிக்கிட்டு இருக்கா. வா போய் சாப்பிட்டு வரலாம். இல்லைடா, ஒரு வாழை ஃபங்க்ஷன்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். வந்தோடனே இதுக்கு சாப்பிட்டுக்கிட்டு? அடே, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க டைம் இருக்குடா. நல்ல நேரம் லேட்டாக தான் இருக்கும். சாப்பாடு மதியம் ஆயிரும்டா. அதனால தான் நீ பசி தாங்க மாட்டியில்ல. வா. இல்லை மச்சான், இப்பெல்லாம் அப்படிலாம் இல்லை. பசியெல்லாம் நல்லா தாங்குற மாதிரி பழகிக்கிட்டேன். எல்லாமே பழகிக்க தானே வேணும். எவ்வளவோ பழகிட்டேன். இதை பழக மாட்டேனா மீறாவே இல்லை. என்ன ஆயிடுச்சு இதில்? பசியாவது பட்டினியாவது போடாங்கிட்டு. சரி சரி வா, பேசுனா ஏதாச்சும் பேச்சுக்கு போயிடுவோம். அப்புறம் உனக்கு மூஞ்சி ஒரு மாதிரி போயிடும். அதை பார்த்தா எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். வா, நம்ம போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். எங்கடா வீட்டில் யாருமே காணோம்? அப்பா, பாட்டி, அம்மா யாரையுமே காணோம். சேர்த்தாங்கடா. எல்லாரும் கிளம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. நானும் தான் கிளம்பி சும்மா சட்டையை மாட்டிக்கிட்டு உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீ மட்டும் இப்போ வராமல் இருந்துன்னு வச்சுக்க, ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு வந்து தரன்னு இழுத்துட்டு வந்திருப்பேன்.
தான் வந்துட்டல மச்சான், விடு மச்சான், நீ தரலாம் இழுக்க வேணாம். அந்த அளவுக்குலாம் உனக்கு நான் வேலை கொடுக்க மாட்டேன். கொடுத்து பார்த்துருந்தா தான் தெரியும்ல எப்படி சாக்குல கட்டி இழுத்துட்டு வரேன்னு. ரோட்ல அப்படியே இழுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். சரிடா அப்பா, வா போலாம். என்னங்க ஆண்டி, இன்னும் யாரும் வந்து உங்களை கூப்பிடலையா? இல்லைம்மா, இன்னும் டயம் இருக்குல்ல, அதனால கொஞ்சம் லேட்டாக தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னையே கூப்பிடாம விட்டுருவாங்களா? அதெல்லாம் கண்டிப்பாக வந்து கெஞ்சுவாங்க. அதுக்கு தான் ஆண்டி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் யாரையுமே காணுமே. ஒருவேளை உங்களை கூப்பிடாம ஃபங்க்ஷன் பண்ணிடுறாங்களா? அப்படிலாம் பண்ண மாட்டாங்களா ஆண்டி? அப்படிலாம் பண்ணுவாங்களாம்மா? நான் இல்லாமல் ஃபங்க்ஷன் நடக்குமா? நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக என்னை கூப்பிடுவாங்க. என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? அதனால என்னை கண்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக என்னை தேடுவாங்கல்ல. அப்போதைக்கு ஒவ்வொருத்தலா லைனாக வருவாங்க பாரு. நீ வேடிக்கை மட்டும் பாரு. அதை வேணா வீடியோ எடுத்து வச்சுக்கோமா, நம்ம பார்த்து பார்த்து ரசிச்சுக்கலாம் என்கிட்ட கெஞ்சுறத. ஆனால் நான் இங்கே நிற்கிறத பார்த்தா திட்டுவாங்களே. உன்னை திட்டுறதுக்கெலாம் அவங்களுக்கு எங்கேம்மா நேரம்? என்கிட்ட கெஞ்சுறதில்ல, நீ நிற்கிறத கூட பார்க்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க. அந்த அளவுக்கு என்கிட்ட கெஞ்ச போகிறாங்க. நீ என்னடானா என்னை திட்டுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீ ரெக்கார்ட் பண்ணி கொடு, நான் அதை மனசார மனசுக்குள்ள பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆமாங்காண்டி, அந்த சாதனமும் அழுதுகிட்டு உங்ககிட்ட கெஞ்சு வரல, அதை கண்டிப்பாக வீடியோ எடுத்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவள் அழுகணும். அவள் அழுது 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 தேம்பி மயக்கம் போட்டு விழுந்தாலும் தேவையில்ல, எனக்கு அப்போல மனசு குளிராக இருக்கும். எவ்வளோ ஆசையாக வந்திருக்கேன் தெரியுமா? அது நடக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த நல்ல நேரம் எப்போ தான் வருமோ அப்போ தானே உங்களை தேடுவாங்க. இன்றைக்கின்னு பார்த்து நல்ல நேரம் 10 மணிக்கு மேலே, 10:30க்கு மேலே தானா நம்ம நேரம். ஒவ்வொரு நாள் காலையிலே வந்துடும். அந்த மாதிரி வந்திருந்தா இந்நேரம் ரசித்து பார்த்துருக்கலாம். கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும், என்ன பண்ணுறது. சரி, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் தானே வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம்தான் சாதனா. உன்னோட சிரிப்பெல்லாம் அதுக்கப்புறம் அழுது அழுது ஓடா தேய போகிறேன். கார்த்தி, இந்த மித்ராவே வேணான்னு சொல்லிட்டு அவளையா கல்யாணம் பண்ணிக்கிற? அவள் அழுகிறதுல குழந்தைக்கு ஏதாச்சும் ஆக போகுது. பாவம், காலம் பூரா நீ கஷ்டப்பட போகிற. அதுக்கப்புறம் சாதனாவை நீனே விரட்டி விட்டுருவேன். குழந்தை போச்சுன்னா அவளை வச்சுக்குவியா என்ன? நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது, அதுதான் எனக்கு வேணும். என் சந்தோஷத்துக்கு எடுத்துகிட்டு நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கீங்களா? நடக்காது.